இப்போ என்னென்னா நம்ம ஒரு ஆடியன்ஸாக அந்த இன்டெலெக்சுவல் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவான், ஐயோ இந்த குழந்தை தனியாக ரோட் நடந்து வந்துட்டுருக்கே, இப்போ ஏதோ ஒன்று ஆக போகுது, அவங்க வந்து இப்படி இருக்காங்களே, ஏதோ ஒன்று ஆக போகுது, இப்படி வந்து ஒவ்வொரு காட்சிகள்லையும் வந்து ஆடியன்ஸுக்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாரா, ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஏதோ ஒன்று நடக்க போகுது, அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுங்க. இயல்பான ஒரு காட்சி சாதாரணமாக அந்த காட்சி கடந்து போகும். ஆனால் வந்து இப்படியே நம்ம இதில் என்ன நடக்கும், அதில் என்ன நடக்கும், அதில் என்ன நடக்கும், இது ஒரு டைப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி காட்சி அமைப்புகள்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. நான் விமர்சனத்தோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து மிர்ச்சி சிவா இந்த படத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அவர் வந்து பொதுவில் வந்து அவர் எப்படி மிகப்பெரிய ஒரு டென்ஸான ஒரு டைலாகு, ரொம்ப அடர்த்தியான ஒரு வசனம், இது வந்து ரொம்ப முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டுடைய வசனத்தை கூட சாதாரணமாக ஒரு காமெடியாக அடித்து சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு நடிகர் அவர். ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது. இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஒரு வசனங்கள்லாம் கிடையாது. ஆனால் வந்து சுச்சுவேஷனே காமெடி, இயல்பில் நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் காமெடியாக இருக்கிறதுனால வந்து அவ்வளோ அழகாக அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து, அடடா இது நம்ம வாழ்க்கையில் நடந்து தானே, அது இங்கே நடந்து தானே, ஆஹா ரொம்ப அழகாக இருக்கே. நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து என்னென்ன இந்த படம் ஆரம்பித்த ஒரு 5-10 நிமிஷத்தில் வந்து நம்ம இதை ஈஸியாக அடையாளப்படுத்திக்க முடியுது. ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதை, நம்ம குழந்தைகளை வளர்த்த நேரங்களில் நம்ம சந்திக்கக்கூடிய சவால்கள் அதுதான் இந்த படத்தில் இருந்ததுனால வந்து மிர்ச்சி சிவாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ அழகாக ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த படத்தில்.